ஷிவாங்கி காதலில் விழுந்தாரா? கன்னத்தோடு கன்னம் வச்சு ஓவர் நெருக்கம். ஓ, கதை அப்படி போகுதா? விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடகியா தன்னோட திறமையை நிரூபித்தவர் ஷிவாங்கி. இசை நிகழ்ச்சியில் கால் பதித்து சமையல் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்று இன்னைக்கு எல்லாரோட மனசுலையும் நீங்கா இடம் பிடித்தவராக இருக்காங்க ஷிவாங்கி. அவங்களோட தனித்துவமான பாடும் திறமை மற்றும் நகைச்சுவையான தன்மை அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தையே பெற்று தந்தது. தற்போது ஷிவாங்கி தன்னோட இன்ஸ்டாகிராமில் ஒருவரோட நெருக்கமாக இருக்கும் ஃபோட்டோவை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோ தற்போது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி பேசு பொருளாகி இருக்கு. ஷிவாங்கிக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது விஜய் டிவி தான். சூப்பர் சிங்கர் சீசன் 7ல் கலந்து கொண்ட அவங்க அதுக்கப்புறமா குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் கோமாளியாக பங்கேற்றாங்க. அப்போது அவங்க நடிகர் அஸ்வினோட செய்த சேட்டையை யாராலையுமே மறக்க முடியாது. குக்கு வித் கோமாளி சீசன்ல 3 சீசன்களா கோமாளியாக வந்த ஷிவாங்கி 4வது சீசன்ல அதிரடியா குக்கா வந்து நடுவர்கள் ஸ்தம்பித்து போகும் அளவுக்கு சமைச்சு அசத்துனாங்க. குக் வித் கோமாளில இவங்க செய்த சேட்டையை பார்த்து இவருக்கு சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு கிடைச்சது. இதையடுத்து சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான டான் படத்திலையும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா வடிவேலு கூட நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் மற்றும் காசிதான் கடவுளடா போன்ற படங்கள்ல நடிச்சாங்க. இதையடுத்து விஜய் டிவிக்கு போட்டியா சன் தொலைக்காட்சியில ஆரம்பிக்கப்பட்ட டாப் குக்கு டூப்பு குக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அதைத் தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட 2வது சீசன்ல ஷிவாங்கி தொகுப்பாளராக மாறி டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. தற்போது ஷிவாங்கி நடிகர் முகேஷ் ரவியை கட்டி அணைத்தபடி இருக்கும் போட்டோவை ஷேர் செய்து லவ் எமோஜியை பதிவிட்டிருக்காங்க. அதுக்கு பலரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. சிலர் புது ப்ராஜெக்டா என கேட்டுட்டு வராங்க. அதே மாதிரி முகேஷ் ரவியும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அதே போட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு. நடிகர் முகேஷ் ரவி கம்பி கட்டின கதை அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காரு. இருவரும் நெருக்கமாக இருக்கும் போட்டோவை வெளியிட்டுள்ளதால் இருவரும் காதலித்து வருவதாக சொல்லப்படுது. ஆனா ஷிவாங்கி எதையும் தெளிவாக குறிப்பிடாததால இணையவாசிகள் கொஞ்சம் குழப்பத்துல தான் இருக்காங்க.